அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் மக்கள் சந்திப்பில் நிகழ்ச்சியில் விஜய் பேசிய பேச்சு ஆணவத்தின் உச்சமாகத்தான் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். விஜய் இன்னமும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறாரோ என்னவோ என்றும், சினிமா கதாநாயகன் போல வசனமும் பஞ்ச் டைலாக்கும் பேசுகிறேன் என்று விஜய் வாயை திறந்தாலே கூவம் ஆற்றில் வரும் சாக்கடைதான் வெளியே வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக குறித்து விஜய் பேசியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், சினிமாவில் நடித்து வருமான வரி செலுத்தாதவர் விஜய் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது ஓடி ஒளிந்தவர் விஜய் என்றும், வரலாற்றை திரித்து கூறி ஜென்சி தலைமுறையை தவறாக வழிநடத்துகிறார் விஜய் என்றும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் மக்கள் சந்திப்பில் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் ஆணவத்தின் உச்சமாக இருக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். விஜய் இன்னமும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறாரோ என்னவோ என்றும், சினிமா கதாநாயகன் போல வசனமும் பஞ்ச் டைலாக்கும் பேசுகிறேன் என்று விஜய் வாயை திறந்தாலே கூவம் ஆற்றில் வரும் சாக்கடைதான் வெளியே வருகிறது என்றும் விமர்சித்துள்ளார். திமுக அதிமுக குறித்து விஜய் பேசியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், சினிமாவில் நடித்து வருமான வரி செலுத்தாதவர் விஜய் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது ஓடி ஒளிந்தவர் விஜய் என்றும், வரலாற்றை திரித்து கூறி ஜென்சி தலைமுறையை தவறாக வழி நடத்துகிறார் விஜய் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் கரூரில் மாண்புமிகு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பேசிய பேச்சு ஆணவத்தின் உச்சமாகத்தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் இன்னமும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறாரோ என்னவோ. தாய் தமிழ்நாட்டின் கண்ணியமிக்க முதலமைச்சர் பதவிக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவோ தயார்படுத்திக் கொள்ளவோ அவர் இன்னும் அக்கறை செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் நேற்றைய விஜய் அவர்களின் ஆணவ பேச்சு. சினிமா கதாநாயகன் போல வசீகர வசனமும் பஞ்சு டயலாக்கும் பேசுகிறேன் என்று விஜய் வாயை திறந்தாலே கூவம் ஆற்றின் சாக்கடை தான் வெளியே வருகிறது. நீங்கள் என்ன இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தீர்கள்? சமூக நீதிக்காக போராடினீர்களா? பெண் உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை நீங்கள் தியாகம் செய்தீர்களா? அல்லது இந்த மக்களுடைய கல்வி உரிமைக்காக, ஜீவாதார உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் நீங்கள் தியாகம் செய்து அர்ப்பணித்து நீங்கள் இன்றைக்கு மன வலியோடு வேதனையோடு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்கிறீர்களா? முட்டாள் முதல்வரே, இது போன்று பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டாமா? நாம் எவ்வளவு கண்ணியமிக்க முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்கிறோம். 8 கோடி தமிழர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணை அந்த அரியாசனம். அந்த அரியாசனத்தை அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு கைவசம் வந்துவிட்டதனாலே ஜென்சி தலைமுறை இன்றைக்கு உங்களை ஆதரிக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அந்த ஜென்சி தலைமுறைகளினுடைய உணர்ச்சியை, உணர்வுகளை தூண்டிவிடுகின்ற வகையில, அவர்களை தவறாக வழிநடத்துகின்ற வகையில, அவர்களுக்கு தவறான வரலாற்றை போதிக்கின்ற வகையில வரலாறை திருத்தி கூறலாமா? என்னத்தை நீங்கள் கண்டீர்கள் முதல்வர் விஜய் அவர்களை? சினிமாவிலே நடித்து வருமான வரி செலுத்தாத களவாணி இந்த விஜய் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். 41 பேர் இறந்த போது அத்தனை பேர்களையும் அந்த சமக்காட்டிலே விட்டுவிட்டு, கரூரை சுடுகாடாக விட்டுவிட்டு ஓடி ஒளிந்தவன் இந்த விஜய் என்பதை சொல்வதற்கு இந்த தாய் தமிழகத்திற்கு இன்றைக்கு வேண்டுமானால் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஜென்சி தலைமுறையை நீங்கள் மயக்கி வைத்திருக்கிற காரணத்தினால், ஜென்சி தலைமுறையை நீங்கள் தவறாக வழிநடத்துவ காரணத்தினால், விஜய் அவர்களே, உங்கள் மகுடிக்கு எல்லோரும் மயங்கி விட மாட்டார்கள். என்ன பேசுகிறோம் என்று தெரிய வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் அரியணை நீ சினிமா வசத்துல எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு கூலிக்கு மாரடிக்கிற வசனங்களை பேசிவிட்டு செல்வதல்ல முதலமைச்சர் அரியணை. ஜனநாயகத்தை காப்பாற்றிய காரணத்தினால்தான்
மக்களிடத்திலே அமைதியும் வளத்தையும் வளர்ச்சியும் உருவாக்கி காட்டியனாலதான் சினிமாவிலிருந்து நேரடியாக வந்து பஞ்சு டயலாக் பேசி வசீகர வசனத்தை பேசி நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்க முடிகிறது. விஜய் அவர்களே, மறந்து விட்டு பேசக்கூடாது.